வணக்கம். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸ்கேல்பிங் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார், ஸ்கேல்பிங் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு மெசேஜில் ஆகட்டும், டேரெக்டாக ஃபோன் பண்ணி ஆகட்டும். இதை நான் சொல்கிறது நான் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ நமக்கு இது நான் வந்து ஒரு வருஷமாகவே நான் இதை சொல்லிகிட்டே தான் வரேன். தொடர்ந்து மார்ச் 2020 எப்போ வந்து இந்த செபி நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, இந்த பீக் மார்ஜின் ரூல்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே, அதாவது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளால் வந்து இந்த 8000 வச்சு ஷார்ட் அடிக்கிறது, ஆப்ஷன் ரைட்டிங் வந்து 1 லட்ச ரூபா வச்சு 10 லாட் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா கம்பல்சரி டிசம்பர் 2020 இந்த பீக் மார்ஜின் ரூல் 4 கட்டமாக இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. டிசம்பரில் ஒன்று கொண்டு வந்தாங்க, இப்போது 2வது மார்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து மேல ஒன்று கொண்டு வராங்க, செப்டம்பரில் ஒன்று கொண்டு வராங்க. செப்டம்பருக்கு அப்புறமா கண்டிப்பாக 1 லாட் நீங்கள் நம்ம ஃபியூச்சர்ஸ் பை பண்ணனாலும் சரி, இல்லை ஆப்ஷன் ஷார்ட் பண்ணனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபா இல்லாமல் 1 லாட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 50,000, 40,000, 1 லட்சம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணுன்றது நான் மார்ச்லேருந்தே நான் வந்து பிளான் பண்ணி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக லைவ் ட்ரேட் நான் ஆஃப்லைனில் பண்ணி அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தக்கப்புறம் கடந்த 3 மாதமாக நான் வந்து ஆர்டர் இந்த ரேட்டில் எடுக்கிறேன், இந்த ரேட்டில் புக் பண்ணுறேன்றது வித் டைம் ஸ்டாம்போட, எந்த ரேட்டில் எந்த டைமில் எடுக்கணும் டைம் ஸ்டாம்போட எடுத்து நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாலிசி வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5 பேர் ப்ராஃபிட் எடுப்பாங்க, 5 பேர் எடுக்க மாட்டாங்க, சில பேர் ப்ராஃபிட் வருதுன்னுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா நம்ம அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும், அதுதான் நம்மளுடைய பாலிசி. ஸோ அதனால் நான் ப்ராக்டிக்கலாக கடந்த 3 மாதமாக செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் லைவில். இந்த ஸ்கேல்பிங் கொண்டு வந்ததோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங்கிறது இனிமேல் நம்ம மறந்துடணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஸ்கேல்பிங்கில் வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 400 ரூபா இருக்கக்கூடிய ஆப்ஷனை பை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபா இருந்தாலே போதுமானது. அந்த 10,000 ரூபாவில் ஒரு 2,000, 3,000 கிடச்சதுனாலே ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இதில் வந்து 10,000 மட்டும் வச்சு செஞ்சால் போதும்னு சொல்ல வரல. மினிமம் வந்து ஒரு 40,000, 50,000 இருந்தாலே இந்த ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும். ரெண்டாவது ரிஸ்க் ரிவார்டுன்னு பார்க்கும்போது ரிவார்டு சைடில் வந்து நிறைய அன்லிமிட்டெட். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இந்த ஸ்கேல்பிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்கேல்பிங்கை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்றேன். ஸ்கேல்பிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சரியான ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும், ஒரு சரியான மெத்தடாலஜி கையில் வச்சுக்கணும், ஒரு சரியான டைமில் எந்த இடத்துல மேலே போகுதுன்றதை தெரிஞ்சு அந்த இடத்துல முன்கூட்டியே நம்ம ரெடியாகி என்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல லாபம் வரும்போது அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சு அதை ட்ரைல் பண்ணணும். இதுதான் ஸ்கேல்பிங். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம கடந்த 3 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்ம கால் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வெபினார் வச்சுருந்தோம், அதுக்கப்புறமா ஒரு செமினார் இருந்தது, இப்போ இன்னொரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், சொல்லித்தரலாம். இதுக்காக தனியாக டூல்ஸ் எல்லாம் கூட உருவாக்கியிருக்கோம். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் நம்ம வந்து ரோபோவில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முழுசுமாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரதுக்கு உண்டான பிளான்கள் இருக்குது. ஆனால் தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம மெத்தடாலஜி ஆனது ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைலிங் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதாவது என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை வந்து ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம ட்ரைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் இதில். ஸோ அதை வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டூல்ஸ் உருவாக்கியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த இப்போ பார்க்குற டூல்ஸு இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் லைனு, இதை ஜஸ்ட் இப்படி மேலே தூக்கிட்டு போக ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைல் பண்ணிவிடும். எப்போ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதோ அப்போ வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஒரு மவுஸை மூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ண முடியும். ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தனியாக பட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஷனை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் சொல்லி கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வருன்ற காரணத்தினால இதை நம்ம சார்ட்டை நம்ம காட்டுறது கிடையாது. ஒன்லி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்காக தான் முதல் கொண்டு வந்திருக்கோம். சப்போஸ் யாராவது புது ஆளுங்க விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் கூப்பிடலாம், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் தரேன். இதுக்காக நம்ம வந்து 2-3 கட்டமாக வந்து செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்காக இப்போ வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் யாராவது இந்த ஸ்கேல்பிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக கூப்பிடலாம். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் இருக்காங்க, ஒரு 50,000 இருக்காங்க, ஒரு 60,000 இருக்காங்க. நான் வந்து இதை வந்து ஸ்கேல்பிங் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயமே என்னென்னா, நம்ம ஆப்ஷனை பை பண்ணும்போது அதுக்குண்டான ப்ரீமியம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. இதே ஆப்ஷன் ரைட் பண்ணும்போது ப்ரீமியம் வித் மார்ஜின் வித் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் தேவைப்படுது.
நமக்கு தேவைக்கூடிய ஸ்பேன் மார்ஜின் தேவைப்படுது. ஸோ இதில் வந்து பையிங்கில் வந்து வெறும் ப்ரீமியம் மட்டும் இருந்தால் போதுன்றதுனால இது லோ இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் கூட பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தாராளமாக நம்ம சப்போர்ட் டீம் கால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அதை பற்றி முழு விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.